ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா கன்சம்ஷன், பேங்கிங், ஐடி, ருபி இஸ் ஆல்சோ கண்டினியூஸா கீழே வந்துட்டே இருக்கு. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. இப்போ நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா மிடில் கிளாஸ் மட்டும்தான் எக்கானமியை வந்து மெயினா டிரைவ் பண்றது. இவங்களுக்கு தான் வந்து இந்த ஆஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஒரு பட்ஜெட்ல சில விஷயத்துக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு. நீங்க இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ல பெருசா இது பண்ணல, பட் சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் 30-40% வரையும் கீழே இறங்கி இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா. ஸோ லோவர் மிடில் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்னால அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இருந்த டாக்ஸோட இந்த டாக்ஸ் வந்து அடிஷனலா ஒரு 1,10,000 rupees உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துல பெருசா உங்களுக்கு மார்க்கெட்ல எல்லாம் பணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான வியூ இருந்தது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சனிக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது மார்க்கெட் எப்பவுமே சாட்டர்டே சண்டே இருக்காது. பட் இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளில் திறக்கப்பட்டிருக்கும். மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் அன்னைக்கு நல்லா இருந்தது, பீக்ல இருந்து, அதுக்கப்புறம் ஃபிளாட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைட்லி செட் சாட்டர்டே அன்னைக்கு மார்க்கெட் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்களே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, பிகாஸ் மார்க்கெட் இருக்கிற சமயத்தில் தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சாட்டர்டே அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதோட இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து ஒரு லீன் பார்ட்டிசிபேஷன் தான், நாட் அ ஃபுல் பார்ட்டிசிபேஷன், நார்மல் டேல இருக்கிற மாதிரி பண்ணல. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்ல ஓரளவுக்கு பிளஸ்ல இருந்தது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் அன்னைக்கு பயங்கர ஸ்விங். எப்போதுமே மார்க்கெட்ல ஸ்விங் ஆகும். இங்க வந்து என்னன்னா ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் அதுல அப்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஃபிளாட் வந்தது, திருப்பி ஒரு -350 வரையும் போச்சு, திருப்பி முடியும் போது ஃபிளாட்ல முடிஞ்சிருச்சு. நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ப்ரெசென்ட் பண்ணதுங்கிறது ஒரு 1.25 மணி நேரம், ஒரு 11லேருந்து ஒரு 12.15 மணி வரையும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரஃப்லி அபவுட் 75 மினிட்ஸ் தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? அதுக்கப்புறமா தான் இன்கம் டேக்ஸ் பத்தி என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில் வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைன் பிரிண்ட்ஸ் இருக்கும். நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன், அதாவது இதை ஃபுல்லா ரியலைஸ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். அட்லீஸ்ட் 2-3 days ஆகுது மினிமம் வந்து ஆகும். ஆனா இந்த ஒரு பட்ஜெட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில விஷயத்துக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷி டாக்ஸ் அபவுட் டூரிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதுக்கு நாங்க வந்து நிறைய அந்தந்த எந்தெந்த ஸ்டேட்டோ அதோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து வளர்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சம் டென்டல் இஷ்யூ அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஆகின காசுக்கு உங்க ஒய்ஃபோட இந்தியாவுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே போனாலே பாதி காசு தான். அவ்வளோதான், பாதி காசு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயத்துல நமக்கு பெட்டர்மெண்ட் இருக்கு. ஸோ கவர்மெண்ட், அதாவது என்னன்னா இந்த டூரிசம் ரிலேட்டட் ஸ்டஃப் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது இப்போ வந்து எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 6 months 1 year வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, கீழே இறங்கின்றது. மார்க்கெட்டில் வந்து கன்சம்ஷன் இண்டெக்ஸ்ன்றது எப்படி சென்செக்ஸ் நிஃப்டி சொல்கிற மாதிரி கன்சம்ஷன் இண்டெக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ரஃப்லி அபவுட் 20% கீழே டவுனில் இருக்கு. ஓகேயா? ஏன்னா முன்னாடி இந்த கன்சம்ஷன்லாம் எப்போ ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க 1 லட்சம் கோடி ரூபாய் வரையும் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ஸ்பெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து இதை வந்து டெஃபினட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வரமா சாமான்னு கேட்டபோது இதுல நிறைய பேர் given an opportunity people try to spend ஒழிய இன்வெஸ்ட் பண்றவங்க கம்மியா தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 1 lakh crore எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 60,000-70,000 goes towards more of a spending. only 20-25% தான் வந்து சேவிங்ஸுக்கு போகும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னதுன்னா it creates more opportunity in the consumption செக்டர்ல வந்து. ஸோ கன்சம்ஷன் செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ எனர்ஜி இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா
அது ரொம்ப இது இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெட்டராக இருக்குது. அண்ட் ஐடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அங்கே மிஸ்டர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா தேர் இஸ் அ சேயிங், இந்தியாவில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே நிறைய அனுப்பிச்சிருவாங்க. அது தவிர ருபி இஸ் ஆல்சோ கண்டினியூஸாக கீழே வந்துட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ட்ரம்ப் வந்த பிறகு நடந்திருக்கு. அதான் ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. நீங்கள் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல பெருசாக இது பண்ணல, பட் சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 30-40% வரையும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் இட் இஸ் அவைலபிள் அட் அட்ராக்டிவ் இதில் இருக்குது. ஸோ கன்சம்ஷன், அதே மாதிரி பேங்கிங்கும், கன்சம்ஷன், பேங்கிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கார் அண்டு பைக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் காரோ இதுவோ இங்கேருந்து போகிற காசுக்கு நீங்கள் கண்ணாப்பின்னான்னு 100% டியூட்டி போட்டிங்கன்னா அது கண்ணாப்பின்னான்னு இதாகிடுது, அப்போ வந்து அது வையபிளாகவே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அதெல்லாம் குறைக்க போகிறாங்க, இந்த டேரிஃப்லாம் குறைய போகுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் ரிலேட்டட் வித் கன்சம்ஷன் வில் ஹேவ் அ குட் இது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஐடி, பேங்கிங், ஹெல்த் கேர், டெஃபினட்டாக ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. இந்த செக்டார்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்டாக். இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுன்னா உடனே வந்து எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம், ஒரு செக்டர் வந்து இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பர்ஃபார்ம் பண்ணலை டியூ டு சோ மெனி ரீசன், ஆனால் இன்னைக்கு வந்த பட்ஜெட் வந்து அதுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்கு அப்படின்னா அந்த செக்டர் வந்து சீக்கிரமா மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த 2025க்கான யூனியன் பட்ஜெட் எவ்வளோ தூரம் லாபகரமாக இருக்குது மக்களுக்கு? நம்ம 3 இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லோவர் மிடில் கிளாஸ், இன்னொன்று மிடில் கிளாஸ், இன்னொன்று அப்பர் மிடில் கிளாஸ். ஸோ லோவர் மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்னால அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் கிடையாது, கரெக்டுங்களா? ஏன்னா அவங்களுடைய ஏற்கனவே அவங்க வந்து அந்த முன்னாடி இருந்த இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்டுக்கு கீழே தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த 12 லட்சம் ரூபாங்கிறது அவங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல. இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது பெரிய பணக்காரங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இருந்த டேக்ஸோட இந்த டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு 1,10,000 rupees அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1,10,000 rupees அவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது, புரியுதுங்களா? பட் when it comes to மிடில் கிளாஸ், இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% ஆஃப் த பீப்புள் கால் இட் அஸ் அ மிடில் கிளாஸ், புரியுதுங்களா? இந்த மிடில் கிளாஸ் மட்டும்தான் எக்கானமியை வந்து மெயினாக டிரைவ் பண்ணுறது. இவங்களுக்கு தான் வந்து இந்த ஆஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஏதாவது இங்கே போய் ஏதாவது ஒன்று காசு இது பண்ணி பையனை படிக்க வைக்கணும், அல்லது இது வாங்கணும் அது வாங்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து இன்டைரக்டா ஒரு எக்கானமி வந்து க்ரோ ஆகிறதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ். லோவர் மிடில் கிளாஸ் அவங்களும் பண்றாங்க, பட் பிகாஸ் ஆஃப் த லோவர் பேஸ் அது இன்னும் நிறையவே இருக்காங்க. அது 40-50% இருக்கும் லோவர் மிடில் கிளாஸ். ஆனா அவங்க வந்து எக்கானமிக்கு வந்து ரொம்ப பெருசா கான்ட்ரிபியூட் பண்றது இல்லை, ஏன்னா அவங்கள்ட்ட மணி கம்மியா இருக்கு. இந்த மக்கள்கிட்ட தான் வந்து நிறைய இருக்கிறதுனால இவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மணி ஃப்ளோ இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா செக்டார்லையும் அவங்க செலவு பண்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால இந்த மக்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன்று. இன்னொன்று நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து 2.2% தான் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, சைனாவில் 10%, யூஎஸ்ல 42%. அப்போ யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் ஒரு 2.2%க்கே நம்ம வந்து வி ஆர் சீயிங் சம் மொமெண்டம் அப்படின்னதுன்னா கோயிங் ஃபார்வர்ட் வந்து 2.2ங்கிறது வந்து நாளைக்கு 4 கோடி 5 கோடி 10 கோடி அந்த மக்கள்லாம் போகும்போது இப்போ நம்மளை விட 2 கண்ட்ரி தான் நம்மளோட பெருசா இருக்கு, சைனாவும் யூஎஸ் மட்டும்தான். ஸோ நம்ம 3rd வந்தாச்சு. ஸோ இவங்களை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த மோர் அண்ட் மோர் பீப்புள் இங்கே வந்து வரணும். ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இந்த பட்ஜெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மிடில் கிளாஸ் உடைய தேவைகளை வந்து நிறைய விதத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கு. அதனால அவங்களோட ஆஸ்பிரேஷன் கூட இருக்கிறதுனால நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் பெருசாக உங்களுக்கு மார்க்கெட்லலாம் பணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான வியூ இருந்தது. இப்போ ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய பர்சனல் வியூன்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்க்கெட் கேலண்டர் இயர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டில் வந்து ஒன் கேன் மேக் ஒரு டபுள் டிஜிட் ஒரு 10%க்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய
இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவைகளை டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கொடுக்குற மாதிரி இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Wonder Diamonds, India's largest lab grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.